பத்திரிகை உலகில் தனக்கென தனி இடத்தை பிடித்த ப. ராமச்சந்திர ஆதித்தனார் பெயரை சென்னை அடையாறு காந்திநகர் 4வது பிரதான சாலைக்கு சூட்டி அந்த பெயர் பலகையை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று திறந்து வைக்க உள்ளார். இந்த தருணத்தில் மறைந்த ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் மங்காத புகழ்வாழ்வை சற்று சுருக்கமாக பார்ப்போம். பத்திரிகை நடத்துவது அத்தனை சாதாரண விஷயம் அல்ல. அதிலும் ஒரு மாலை தின இதழை அனைத்து தரப்பினரும் விரும்பி படிக்கும் ஜனரஞ்சக பத்திரிகையாக தொடர்ந்து நடத்துவதென்பது அரிய சாதனை என்றே கொள்ள வேண்டும். அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டி பத்திரிகை உலகில் தனக்கென தனியிடம் பிடித்தவர் ப. ராமச்சந்திர ஆதித்தனார். சீபா ஆதித்தனார் கோவிந்தம்மாள் தம்பதியின் மூத்த மகனாக 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் நாள் பிறந்தார் ராமச்சந்திர ஆதித்தனார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பிற்காக சென்னை வந்தவர். சென்னை மாநில கல்லூரியில் இளம் அறிவியல் படிப்பு படித்துக் கொண்டிருந்த போதே தந்தையின் மேற்பார்வையில் பத்திரிகை தொழிலில் பயிற்சியும் பெற்றார். தந்தை ஆதித்தனாரின் வழியில் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழில் செய்திகள் தந்து மாலை முரசு பத்திரிகையை 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றிகரமாக நடத்தி வந்தார் ராமச்சந்திர ஆதித்தனார். தேவி வார இதழ், கண்மணி மாத நாவல், பெண்மணி மாத இதழ், கதிரவன் காலை நாளிதழ் போன்றவற்றையும் தொடங்கினார் அவர். தந்தையைப் போல் தமிழ் வளர்த்ததோடு தமிழர் வாழ்விலும் அக்கறை கொண்டிருந்தார். ஈழப் போராட்டத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தன ராமச்சந்திர ஆதித்தனாரின் பத்திரிகைகள். தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி தலைவராக இருந்து வங்கிப் பணிகளிலும் சிறப்பாக பணியாற்றினார். பத்திரிகை மற்றும் சமூக பணிகள் மூலம் தமிழ் வளர்த்த, தமிழர்களுக்காக உழைத்த ப. ராமச்சந்திர ஆதித்தனார் 2013ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் காலமானார். ராமச்சந்திர ஆதித்தனாரின் சீரிய பணிகளை சிறப்பிக்கும் விதமாக அவர் வாழ்ந்த சென்னை அடையார் காந்திநகர் 4வது பிரதான சாலைக்கு அவர் பெயரை சூட்ட முடிவு செய்தது தமிழக அரசு. அதன்படி இன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா பெயர் பலகையை திறந்து வைத்து ப. ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று 4வது பிரதான சாலைக்கு புதிய பெயர் சூட்டுகிறார்.